வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் நாளை ரமலான் கொண்டாடப்படும் என்று தலைமை ஹாஜி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இன்று மநீம தலைவர் கமலஹாசன் அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போருக்கு மத்தியில் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் எரிசக்தி நிலையங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் மிகவும் கவலைக்குரியவை என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் இந்தியா கண்டித்துள்ளது. பொள்ளாச்சியில் நேற்று நடைபெற்ற சந்தையில் 1,50,00,000 ரூபாய்க்கு ஆடு விற்பனையானது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 4,36,00,000 ரூபாய் மற்றும் 1143 கிராம் தங்கம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தபால் வாக்கு செலுத்த கூடுதலாக மேற்கண்ட இந்த 5 துறைகளுக்கு அனுமதி வழங்கியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் வாக்களிக்க மேற்கண்ட இந்த 12 மாற்று ஆவணங்களை பட்டியலிட்டுள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் புதிய தலைவராக விஞ்ஞானி சிவானந்த தாமோதரன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 250 கம்பெனி துணை இராணுவ படையினர் தமிழ்நாடு வருகின்றனர். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் எந்த சிக்கலும் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் தீவிரமடைந்ததால் இந்திய பங்குச் சந்தைகள் கடுமையாக சரிந்தது. இன்று ஒரே நாளில் 12 லட்சம் கோடி ரூபாய் இழப்பை முதலீட்டாளர்கள் சந்தித்துள்ளனர். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 5,360 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,11,200 ரூபாயாகவும் 1 கிராம் 13,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆரணியில் ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்ற 65,000 மதிப்பிலான 120 புடவைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திராவில் பெண்களை தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச பேருந்து பயண திட்டத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார். 2023-24 ஆண்டு பருத்தி பருவத்தில் மேற்கொள்ளப்பட்ட கொள்முதலுக்காக இந்திய பருத்தி கழகத்திற்கு 1,718 கோடியை வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. உள்நாட்டு LPG உற்பத்தி 40% அதிகரித்துள்ளதாக ஒன்றிய பெட்ரோலியத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கோடை சீசனை முன்னிட்டு ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மேம்பாட்டு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மார்ச் 23ஆம் தேதி தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கலாம் என்று PGC அறிக்கை வெளியிட்டுள்ளது. 33,000 கோடியில் பாபியா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 100 தொழில் பூங்காக்களை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலில் உள்ள ரயில் நிலையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. சென்னை சென்ட்ரல் போடிநாயக்கனூர் விரைவு ரயில் இன்று முதல் வாரத்தில் 6 நாட்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுவையில் தேர்தலை முன்னிட்டு மேற்குறிப்பிட்ட இந்த தேதிகளில் பட்டாசு விற்க மற்றும் தயாரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் மடியக்கூடிய ஐபோன் இந்த ஆண்டு அறிமுகமாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற மார்ச் 23ஆம் தேதி தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் பறக்கும் படையினரின் அதிரடி சோதனையில் இன்று வரை கணக்கில் வராத 42 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருவண்ணாமலையில் 53 ஐம்பொன் சிலைகள் தேர்தல் பறக்கும் படையிடம் சிக்கியது. திருச்சியில் வருகின்ற 22ஆம் தேதி சத்குருவின் காவேரி கூக்குரல் சார்பில் மழைநீர் சேகரிப்பு கருத்தரங்கம் நடைபெற உள்ளது. ரேஷன் கார்டுகளில் குடும்ப உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையை பதிவு செய்ய மார்ச் 25ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி அருகே செம்பரம்பாக்கத்தில் பைக்கில் துணி சுற்றி கொண்டு செல்லப்பட்ட 27 லட்சம் பணம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து 46,500 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவுடன் 2வது இந்திய கப்பல் குஜராத் துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. விமானங்களில் 60% இருக்கைகளை தேர்வு செய்ய தனியாக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடத்தை அமலில் உள்ளதால் கார்களில் கட்சி கொடிகளை அகற்ற வேண்டும் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தபால்கள் அடுத்த நாளே செல்லும் வகையில் 24 விரைவு தபால் என்ற புதிய வசதியை இந்திய அஞ்சல் துறை அறிமுகப்படுத்தியுள்ளது.
அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலில் உயிரிழந்த 84 மாலுமிகளின் புகைப்படங்களை ஈரான் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஓட்டுப்பதிவு நாளில் சம்பளத்துடன் விடுமுறை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜிபே, போன்பே உள்ளிட்டவை மூலம் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வங்கி ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 40 பறக்கும் படை கண்காணிப்பு குழு வாகனங்களுக்கு GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தும் திட்டம் இல்லை என்று பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் விளக்கமளித்துள்ளார். விருதுநகரில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 14 கோடி மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வீட்டு கேஸ் சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் விரைந்து KYC செயல்முறையை முடிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இனி ஆண்டுதோறும் 1 கோடி ரூபாய் பரிசுடன் தமிழக இலக்கிய விருது வழங்கப்படும் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 66 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்னை பற்றிய தவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவர்களின் கருத்து உண்மைக்கு மாறானது என்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். கேரள தேர்தலுக்கான 55 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வு நடத்த மாநில தொல்லியல் துறைக்கு ஒன்றிய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. 24 எழுத்தாளர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த தலைவர்களின் உருவச் சிலைகளை மறைக்க தேவையில்லை என்று அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் விற்கப்படும் முட்டைகளில் உற்பத்தி மற்றும் காலாவதி தேதிகளை கட்டாயமாக அச்சிட வேண்டும் என்று அம்மாநில முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இவ்விதிமுறை வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பாஜக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் புறக்கணித்துள்ளார். 2வது LPG நந்தா தேவி என்ற டேங்கர் கப்பலானது ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்தியா வந்தடைந்தது. தவேகா தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூரில் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக சிறந்த இடங்களின் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த மேற்கண்ட இந்த 4 இடங்கள் இடம் பிடித்துள்ளது. செஞ்சி அருகே 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறை கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.